ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டிருந்த மாஸ்க்கை கழட்டுவாங்க. அதை அம்பிகாமா பார்த்துட்டு இவங்க எதுக்கு தீபாவோட மாஸ்க்கை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க, இவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேர் முன்னாடி போவாங்க. மேடம், நீங்கள் எப்படி உள்ளே வந்துடுங்க, கதவு பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அம்பிகா வந்துட்டு, நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், தீபா மாதிரி மாஸ்க்கை போட்டு என்ன கூட்டு களவாணித்தனம் பண்ண போறீங்களா? தீபா மாதிரி அந்த மாஸ்க் இருந்ததுனால தான் நான் நெக்லஸ் போடும்போது இல்லை நானே போட்டுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போவே இந்த உண்மையை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போவாங்க. இங்கே ரியாவும் ரம்யாவும் வந்துட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்பிகாமா பார்த்தீங்கன்னா நான் சொல்லியே தீருவேன்னு சொல்லும்போது உடனே ரம்யா மயக்க மருந்து கொண்டு போயிட்டு அம்பிகாமாவை மயக்கமடைய வச்சு கட்டில கீழே போய் தள்ளி அப்படியே துணியை போட்டு மூடிட்டு ரம்யா ரியாவா பார்த்துட்டு எல்லாமே சரியாக தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு இந்த அம்மா நடுவில் வந்ததுன்னு தெரியவே இல்லை, இப்போ தேவையில்லாமல் இது வேற நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது, சீக்கிரமாக நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை வந்துட்டு கழட்டி 2 பேருமே அந்த புடவை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அப்படியே மாற்றிட்டே இருப்பாங்க. அப்போ ஐயர் வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்வாங்க. அபிராமி மைத்லி மீனாட்சி போயிட்டு தீபா கூப்பிட்டுவாங்க அப்படின்வாங்க. 2 பேரும் வந்து கதவை தட்டுவாங்க. அப்போ ரம்யா வந்துட்டாங்க போல இருக்கு, உன்னை வேற பார்த்துட்டா என் மேலே டவுட் அவங்களுக்கு வந்துடும், நீ போய் பாத்ரூமில் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ரியாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. இங்கே ரம்யா பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு கதவை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ மீனாட்சி, எவ்வளோ நேரம் ஐயர் வர சொன்னாங்க, ஆனால் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது, மைத்லி தீபா பார்த்தா வித்தியாசமாக தெரியலையா உருவத்தில் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட மைத்லியும், ஆமாம் உருவத்தில் ஏதோ வித்தியாசமாக தான் தெரியுது, அது ஆனால் அது என்னன்றது தெரியல அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா, இவங்க வேற கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, அதான் ஐயர் வர சொன்னாங்கல்ல, வாங்க போகலாம் அப்படின்வாங்க. அப்போ மீனாட்சி, உனக்கு தலைவலி இருந்தது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக கிளம்பி போவாங்க. மணமேடைக்கு போயிட்டு எல்லாருக்குமே நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நான் நினச்சது நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பிரியா டாக்டர் கால் பண்ணிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா, உங்கள் அம்மாவுக்கு நேற்று உடம்பு முடியாமல் போயிடுச்சு தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், அப்படியா, எனக்கு எதுவுமே தெரியாதுங்களே அப்படின்வாங்க. ஆமாப்பா, நேற்று அவங்கள மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழ போனால் நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம்லாம் பேசணும், நீ உடனே கிளம்பி என்னை பார்க்கறதுக்கு நிறையா வரியா, ஏன்னா இதை ஃபோனில் சொல்ல முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக்கோ சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இங்கே தீபா ஆட்டோவில் வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ நின்று போயிடும். என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியலமா, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவரும் ஆட்டோ செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே தீபா ஐயோ கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே நம்ம மண்டபத்துக்கு போகணுமே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஐயர் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அபிராமி ஆனந்த் கிட்டே, நீ போயிட்டு கார்த்திகை கூப்பிட்டு வா அப்படின்வாங்க. ஆனந்தும் மேலே போவாங்க. அருண் கார்த்திக் இங்கே இல்லை அப்படின்வாங்க. அவன் கல்யாண நேரத்தில் எங்கே போனான்னு ஆனந்த் கேட்பாங்க. ஏதோ முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்கான் அப்படின்வாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு அவன் வெளியே போகணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் எவ்வளோ சொன்னேன்டா கேட்கவே இல்லை, ஆனால் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த பிரியா டாக்டரை போய் மீட் பண்ணுவாங்க. வா கார்த்திக், உங்ககிட்ட ஃபோனில் சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் நேரில் வர சொன்னேன். என்ன ஆச்சுன்னா, உங்கள் அம்மா இப்போ தான் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போது இந்த கல்யாண வேலையால் திரும்ப அவளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நான் அவளுக்கு இப்போ ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர்கிட்டயே கூப்பிட்டு போயிட்டு திரும்பவும் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும், அப்போ தான் அவள் நல்லா இருப்பா அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே அம்மாவை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அட்மிட் பண்ணிக்கிறேன், அம்மா கல்யாண வேலையால் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அம்மா கிட்ட எவ்வளோ சொல்லி அவங்க கேட்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்களும், சரிப்பா நீ கிளம்பி, ஒரு கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சாமி கும்பிட்டு இருக்கும்போது திருடா அவங்க கழுத்தில் இருந்து தாலியை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ கார்த்திக் அந்த சைடு போவாங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு, கவலைப்படாதீங்க நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஐயர் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அபிராமி நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக போவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், கார்த்திகை கூப்பிட்டு வராமல் வெளியே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆனந்த், கார்த்திக் ரூமில் இல்லைம்மா வெளியே போயிருக்கானா அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி, என்ன சொல்கிற, எதுக்காக கார்த்திக் கல்யாண நேரத்தில் வெளியே போகணும், அதுவும் இல்லாமல் அவனோட முதல் கல்யாணத்தை தான் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, திரும்பவும் கார்த்திக் தீபா கழுத்தில் தாலி கட்டுறது மிஸ் ஆகக்கூடாது, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட அருண் அம்மா கார்த்திக் சும்மாலாம் வெளியே போக மாட்டான், முக்கியமான எதனா வேலையாக இருந்தால் தான் வெளியே போகும், அதனால நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, அவன் வந்துருவான் அப்படின்வாங்க. அதுக்கு அபிராமி, சரி கார்த்திகை கால் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஆனால் கார்த்திக் அந்த ரவுடியை சேஸ் பண்ணி போகிறதுனால ஃபோனை பார்க்கவே மாட்டாங்க. சரிம்மா, நாங்கள் கார்த்திக் வந்தது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் கீழே போங்க அப்படின்வாங்க. அபிராமியும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போவாங்க. மீனாட்சி, என்னாச்சு அத்தை,
கார்த்திக் வரலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி கார்த்திக் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ரம்யா வந்து என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, சரி அவர் வர்றதுக்குள்ளே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், தாலி எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஐயரோ இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாலியை கொடுத்து அனுப்புவாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது தீபாவாக நடிக்கிற அந்த ரம்யா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, ஏய் தீபா, உன்னோட தாலி இப்போ ஏன் கழுத்தில் ஏறப்போகுதுன்னு தீபா தாலியை கழட்டி வச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.